ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லைங்க, இது பருப்பு, சாம்பார், வெரைட்டி சாதம் இதுக்கு கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வெண்டைக்காய் பக்கோடா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா அதோட மேல் மற்றும் கீழ் பகுதியை இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து இதை இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை 4 துண்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க, அப்புறம் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது இந்த மசாலாலாம் வெண்டைக்காயில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அடுத்து இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணியை ஃபஸ்ட்டே ரொம்ப சேர்த்துடாதீங்க, அப்புறம் அது கொல கொலன்னு ஆகிடும். நமக்கு அந்த மாதிரி வந்தால் கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொடுத்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூனில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் செலவாகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதை மூடி போட்டு ஒரு 10 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்போது அந்த மசாலா உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கடாயில் இது பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து பொரிச்சுக்கணும். ரொம்ப சேர்த்து போடாதீங்க, முடிஞ்ச அளவு அதை பிரித்து போடுங்க. அப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த ஃப்ரை. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இனி இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க வெண்டைக்காய் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது டீ கூட சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, பருப்பு, சாம்பார், வெரைட்டி சாதம் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி செய்து கொடுத்தா கட்டாயம் சாப்பிடுவாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.